ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அவனுடைய கையின் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்முடைய கையின் கிரியைகளுடைய பலனுக்கு தக்கதாக நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனால் பலனில் முந்தி பங்கடைய முடியவில்லை. நாம் பிரயாசப்பட்டு காத்திருக்கிறோம், ஜெயம் நமக்கு கிடைக்கவில்லை. ஜப்பான் தேசத்துல ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கம் என்ன அப்படின்னா, நல்ல நிலத்தை உழுது விடுவார்கள், நிலத்தில் விதையையும் ஊன்றி விடுவார்கள், நல்ல தண்ணீர் பாய்ச்சுவார்கள், களையெல்லாம் எடுப்பார்கள். நிலமாக தான் இருக்கும், அதில் முளைப்பு ஒன்றுமே தெரியாது. இப்படி 5 வருடம் அந்த விவசாயி அந்த நிலத்துக்கு தண்ணீர் ஊற்றுவார், உரம் போடுவார், களை எடுப்பார். 5 வருஷம் பொட்டல் காடாகவே இருக்கும், அந்த நிலமாகவே இருக்கும். அதில் ஒரு பயிரும் வெளியே வந்திருப்பதை காண முடியாது. ஆனால் 5 வருஷத்துக்கு பின்பு திடீரென்று சில மூங்கில் அந்த குருத்துகள் தென்படும். அது குறுகிய வாரங்களில், சில வாரங்களில் 60 அடியிலிருந்து 90 அடி வரை அது தொடும். சில வாரங்களில் அது வளர்ந்து விடும். அப்ப அந்த விவசாயியின் இடத்துல கேட்டா அவர் சொல்லுகிறார், அது வேர் இவ்வளவு பெரிய மூங்கிலை தாங்குவதற்கு அந்த வேர் ஆழம் வரை, பல அடி ஆழம் வரை அது பரவி அந்த மூங்கிலை தாங்குகிற அளவிற்கு இந்த வேர் பலனடையும். அதற்கு பின்புதான் அந்த மூங்கில் வளரும். மூங்கில் வளர்ந்தால் அந்த மூங்கிலுடைய விலை ரொம்ப அதிகம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ விலை உயர்ந்தது. இவ்வளோ சீக்கிரமாக வளர்ற மூங்கில் எப்படி ஸ்ட்ராங்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அந்த வேர் உள்ளுக்குள்ளே அது வளர்ந்து அதனுடைய பலனை கொடுக்கிறது. இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சில பிரயாசப்படுகிறோம். நம்முடைய கையின் கிரியைகளினுடைய பலன் பிரயாசப்படுகிறோம், ஆனா பலன் கிடைக்கவில்லை. அதுக்காக சோர்ந்து போயிடலாமா? இல்லை. சில இடங்களில் நாம் ஊழியம் செய்கிறோம், அல்லது பிசினஸ் பண்ணுகிறோம், அல்லது வேற ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் நம்முடைய காரியங்களை பிரயாசப்படுகிறோம். ஒரு புதிய கம்பெனி ஆரம்பித்தால் அந்த கம்பெனி உடனே டெவலப் ஆயிடாது, காத்திருக்க வேண்டும். அதற்கான பிரயாசங்கள், கையின் பிரயாசங்கள் போட்டுக்கொண்டே இருக்கணும். திடீர்னு அது படிப்படியாக அப்படி பிக்கப் ஆகி அந்த பிசினஸ் நமக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும், அது உயர்த்த ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதன், ஒரு பெரிய பிசினஸ் மேன், அந்த மனிதனுடைய பிசினஸ் டாக்டிக்ஸை பாருங்க. அவர் சொல்றாரு, ஜனங்களுடைய தேவை என்ன என்பதை நாங்கள் ஆராய்வோம். இதற்கு ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அப்படி எடுத்து இதற்காக ஒரு விங் இருக்கு எங்களுக்கு. ஜனங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்காங்க, நம்ம என்ன காரியங்களை செய்தால் அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், பிரயாசப்படுவோம். அப்படி நாங்கள் பிரயாசப்பட்டதுக்கு பின்பு நாங்கள் அந்த குழுவினர் கண்டுபிடிச்சி அந்த பிஸ்னஸ் இது பண்ண நல்லது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த பிஸ்னஸ்ல ட்ரையலில் இறங்குவோம். அந்த ட்ரையல் முதல்ல கை கொடுக்காது.
ட்ரையலில் முதல்ல நமக்கு கை ஒன்றும் கொடுக்காது, அதில் நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது. கொஞ்ச நாள் ஆகும். பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை போல ஒரு பிஸ்னஸ் எங்கேயுமே இருக்காது. இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் தான் சீனர்கள். இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் தான் ஜப்பான் மக்கள். இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். பிரயாசப்படுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் ஜோம் பண்ணுவோம். நல்லா ஜோம் பண்ணிட்டு போய் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். நல்லா ஜோம் பண்ணிட்டு போய் அந்த கடையை திறப்போம். நல்லா ஜோம் பண்ணிட்டு போய் இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். 1 மாசத்துல கோடிக்கணக்காக பணம் வந்து கொட்டலைன்னு சொல்லி சோர்ந்து போய் ஜெபிக்கிறத விட்டுருவோம், சபைக்கு போகிறத விட்டுருவோம். அந்த பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒன்று செய்யணும், குறுக்குவழி குறுக்கட் திங்ஸ் அது பார்ப்போம். அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரயாசப்படுகிறோம். அந்த பிரயாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்க வேண்டும். ஒரு விவசாயி வயலில் போய் விதைக்கிறார். நல்லா உழுகிறார். உழுது பண்படுத்தி அந்த நிலத்தை பரம்படித்து அந்த நிலத்தில் ஏதோ ஒரு தானியத்தை, ஏதோ ஒரு பயிரை அவர் விதைக்கிறார். அவர் விதைத்த பின்பு அந்த தானியம் அறுவடை செய்யப்படுகிறது. அந்த அறுத்து அந்த களஞ்சியத்தில் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த அறுவடை நாள். எந்த விவசாயியாக இருக்கட்டுமே, அந்த அறுவடை நாளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா பலன் கிடைக்கிறது, பலன் கைக்கு வருகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கைக்கு கிடைக்கிறது என்கிற சந்தோஷம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் பிரயாசப்படுகிறோம். சில நேரத்தில் நம்ம பிரயாசப்படுகிறது கையின் பிரயாசத்தினுடைய பலனை காண முடியாமலே இருக்கும். அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து முன்னேற 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 பலனை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன். நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு வரலும் பாருங்க, நம்ம நல்ல நிலத்தில் விதைக்க முடியாதுன்றோம். இதில் இந்த பயிர் வராதுங்க, இதில் இந்த பயிர் தாங்க வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் வனாந்தரத்தில் போர் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. ஒரே ஒரு டேங்கரில் தண்ணி கொண்டு வந்து அந்த டேங்கில் உள்ள தண்ணியை சப்ளை பண்ணுறாங்க. வாரத்துக்கு 2 தடவை தண்ணி சப்ளை பண்ணுறாங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா நல்ல அறுவடை கிடைக்குது. நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம்? தண்ணி இல்லை, வனாந்திரம், இதில் போய் எங்கே விவசாயம் பண்ண விட்டுட்டு போயிடுவோம். அவர் பிரயாசப்படுகிறார்கள். பிரயாசப்பட்டு அவர்கள் அந்த விவசாயம் பண்ணின பின்பு அதனுடைய பலனை பார்த்தா பயங்கரமாக இருக்கு. கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்க்கிறார். கையின் பிரயாசத்தை பார்க்கிறார். சில வீட்டில் உட்கார்ந்தே வடை சுடுவாங்க, வாயிலே வடை சுட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு கிரியை இருக்காது. நான் அப்படி, நான் இப்படி, இந்த மாதிரி, அப்படி என்ன அந்த மாதிரி, அப்படி நத்திங். ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைப்பார். நாம் பிரயாசப்படும் போது ஒருவேளை நமக்கு இழப்புகள், நமக்கு நஷ்டங்கள், நமக்கு போராட்டங்கள் இதெல்லாம் வரும். வரும்போது தான் நம் வாழ்க்கையின் வெற்றி படியில் நிற்கிறோம் என்றதே அர்த்தம். நம் பிசினஸ் ஆரம்பித்த உடனே ஒரு வெற்றியை காண்கிறோம் அப்படின்னா நம் வாழ்க்கையினுடைய வெற்றி படிகளில் இல்லை, ஒரு பெரிய சர்க்கிளை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எடுத்தோடனே வெற்றி பெறக்கூடாதா அப்படின்னா, எடுத்த உடனே நான் வெற்றி பெறுகிறது என்பது ஒரு மரத்தை நட்ட உடனே அது கன்றிலேயே பூ பூத்து காய்ப்பதற்கு சமானம். ஒரு கன்று நட்ட உடனே பூ பூத்து காய்க்கிறது என்றால்
அதற்கு பலன் இருக்காது. அந்த மரம் வளர வேண்டும், அந்த மரம் வேரூன்ற வேண்டும். அந்த மரம் வளர்ந்தால்தான் சத்துக்களை உரியத்தக்க அந்த வேர்கள் பரவி பிரியும். அது பரவி பிரிந்து பூமிக்குள்ளே நிலைத்திருக்கும் போதுதான் அதனுடைய கனிகள் தரமுள்ளதாக இருக்கும், சுவையுள்ளதாக இருக்கும், அதிக கனிகளை கொடுக்கிறதாக இருக்கும். நம்மளுடைய பிரயாசங்களிலே அதிக கனிகளை கொடுக்கிற தேவ பிள்ளைகளை காணப்படணும். நாம் அப்படி சில நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். இப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் சோர்வடையாதீங்க, உங்க கையின் பிரயாசத்தின் பலனை உங்களுக்கு கர்த்தர் தருவார். அதை இந்த நாட்கள் நீங்கள் காண்பீர்கள். அதில் நீங்க சோர்வடையாதபடி அதை பெற்று கர்த்தரை துதிப்பீர்கள். நீங்க பயப்படாம இருங்க. நஷ்டம் வந்துச்சு இல்ல, நஷ்டம்தான் அடுத்த வெற்றிக்கான பாதை. இந்த நியூட்டன் அவர்லாம் பல்பை கண்டுபிடிக்கும் போது எத்தனையோ பல்பை உடைச்சாச்சு. அப்புறம் தான் பல்பு கண்டுபிடிச்சாச்சு. சயின்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் அந்த லைட்டை போட்டு காட்டணும். அசிஸ்டன்ட் கொண்டு வர சொன்னார். அவர் பக்குவமாக கொண்டு வரும்போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிச்சு. அது 1000வது பல்ப். அது டெஸ்டிங்கில் உடஞ்சிது. எல்லா சயின்டிஸ்ட் ஐயோ போச்சு, அவ்வளோதான் அந்த பல்பு, நீங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டீங்க. அசிஸ்டன்ட் திட்டின உடனே அவர் சொன்னார், நோ, நான் 999 உடைச்சேன், அவன் 1 தானே உடைச்சிருக்கா. அது செய்ய தெரியும்ல, எங்களுக்கு அந்த மெத்தட் தெரியும். அதை அடுத்தது எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்யதான் எரியும்னு எங்களுக்கு தெரியும். அதனால இன்னொரு 1 வாரம் கழிச்சு வாங்க, மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன்னு சொல்லி 1 மாசத்துல 1 வாரத்துல அவர் மீண்டும் செய்து காண்பித்தார். நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி அடைகிறோம், ஒரு 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 குறைவு இருக்கிறதுனா வெற்றி இல்லாமலே போயிடாது. அதுதான் வெற்றிக்கு அடையாளம். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உன் கையின் பிரயாசத்தின் பலனை உனக்கு தருவேன். அதை தரப்போகிறார். நாம் பெற்று அனுபவிப்போம். ஆமென்.